ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டோட பிவைக்கும் 10th செட்டு தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் எது கவிஞர் தேனிரசன் படைப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. மண்வாசல், வெள்ளை ரோஜா, பெய்து பழகிய மேகம், இது எல்லாமே பார்த்தோன்னா தேனிரசனோட படைப்புகள் தான். மலை பற்றிய பகிர்வுகள் மட்டும்தான் வந்துட்டு சே பிருந்தாவோடது. அப்போது அது மட்டும்தான் வந்துட்டு தேனிரசன் படைப்பு இல்லை, பொருந்தாதது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், பொதுமொழிக்கு எடுத்துக்காட்டு கேட்டிருக்காங்க. பொதுமொழிக்கு எடுத்துக்காட்டு வந்து 8 அப்படிங்கிறத வந்துட்டு பொதுமொழி. ஏன்னா 8 அப்படின்றது ஒரு நம்பரை வந்து குறிக்குது. ஓகேவா? 8 அப்படின்ற நம்பரை குறிக்கும். இதே எல் கூட்டல் தூ அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து எழுதணும்னா எல்லை உன் அப்படின்ற இன்னொரு பொருளையும் கொடுக்குது இல்லையா? அப்போ 2ஓட மீனிங்குமே வந்து பொதுவாக வந்து அமைஞ்சிருக்கு இந்த 8 அப்படின்றது. அப்போ 8ங்கிறது ஒரு பொதுமொழி. நெக்ஸ்ட் பாருங்க, காலம் கடந்த பெயரெச்சம். வினைத்தொகை தான் வந்துட்டு காலம் கடந்த பெயரெச்சம்னு சொல்லுவோம். 3 காலங்களிலுமே வரும் இந்த வினைத்தொகை. பாஞ்சாலி சபதத்தில் பாம்பு கொடியவன் என்று அழைக்கப்படுபவன் துரியோதனன் தான் வந்துட்டு பாம்பு கொடியவன். காந்தியடிகள் தமிழகம் வந்தபோதெல்லாம் அவரது மேடை பேச்சினை மொழிபெயர்த்த பெருமகனார் யார்? திருவிக்க தான் வந்துட்டு காந்தியடிகள் தமிழகம் வரும்போதெல்லாம் அவரோட மேடை பேச்சு வந்து மொழிபெயர்ப்பார். 1856 திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதியவர் கால்டுவெல். நாடு மொழியும் நமதிரு கண்கள் என புகழ்ந்துரைத்த கவிஞர் யாருன்னா பாரதியார் சொல்லியிருப்பாங்க. உழைக்கும் மக்கள் தம் களைப்பை மறக்க பாடும் பாடல் வகை நாட்டுப்புற பாடல். நாட்டுப்புற பாடல் 7 வகையில் இருக்கும். ஓகேவா? பகை என்னும் பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழி வந்துட்டு தூ. தூன்றது வந்து பகை அப்படின்ற ஒரு பொருளை கொடுக்கும். தூணா தூய்மை அப்படின்ட்டு நம்ம ஓரெழுத்து ஒரு மொழியில் படிச்சிருப்போம். தூணா பகையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே இருக்க நே பார்த்தோம் அப்படின்னா, நேனா வந்துட்டு அன்பு, சி அப்படின்னா வந்துட்டு இகழ்ச்சி, மோனா மோத்தல், இதெல்லாம் அதோட பொருள். நெக்ஸ்ட் பாருங்க, தவறான ஒளிமரபு சொல்லை தேர்க. குயில் கூவும்னா கரெக்டு, மயில் வந்து அகவும் கரெக்டு, கிளி வந்து பேசும் கரெக்டு, புறா வந்து குணுகும், இவங்க வந்து குளறுன்னு கொடுத்துருக்காங்க, அது மட்டும்தான் தவறு. அப்போ வந்துட்டு புறா வந்து குணுகும். நெக்ஸ்ட்டு உழவு பற்றிய பழமொழியை தேர்வு செய்க. நிறைய பழமொழி கொடுத்துருக்காங்க இங்கே 4. இதில் வந்துட்டு உழவு பற்றி வந்து எது கரெக்டாக இருக்கும் அப்படின்னா, அகல உழுவதை விட ஆழ உழுவதே மேல் அப்படிங்கிறத வந்துட்டு உழவு பற்றிய பழமொழி. கூடா நட்பு கேடாய் முடியும், இந்த பழமொழிக்கு ஏற்ற மாதிரி இருக்கான்னு பாருங்க. கூற்று 1 கொடுத்துருக்காங்க. தீயவரோடு கொண்ட நட்பு துன்பத்தில் முடியும். கண்டிப்பாக அப்படிதான், கரெக்ட் இல்லையா? தீயவரோட நட்பு கொண்டு அது துன்பத்தில் தான் முடியும். அப்போ அது கரெக்டு. இந்த தீயவர் இருக்காங்களே அவங்களோட நட்பு நமக்கு கேடயம் போல் பாதுகாப்பு தரும்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து தவறு. ஓகேவா? நல்லவர் நட்பு தான் வந்துட்டு நமக்கு கேடயம் போல் ஒரு பாதுகாப்பு தரும். தீயவரோட நட்பு வந்து பாதுகாப்பு தராது. அப்போ கூற்று 1 மட்டும்தான் சரி. கூற்று 2 வந்துட்டு தவறு. நெக்ஸ்ட் பாருங்க, நும்மனை சிலம்பு கழியி அயரினும் எம்மனை வதுவை நல்மணம் கழிக. இவ்வரிகளில் இடம்பெற்ற நூல் வந்துட்டு ஐங்குறு 100. இதில் வதுவை இருக்கு இல்லையா? வதுவைனா என்னது? திருமணம். நெக்ஸ்ட், பாவகையால் பெயர் பெற்ற சங்க இலக்கிய 8 தொகை நூல்கள் கேட்டிருக்காங்க. பரிபாடலும் கலித்தொகையும் தான் வந்துட்டு பாவகையால் பெயர் பெற்ற சங்க இலக்கியம். பரிபாடல் வந்து பரிபாட்டு, கலித்தொகை வந்துட்டு கலிப்பா அப்படின்ற பாவகையால் அமைஞ்சது. அகநானூறு வந்துட்டு நெடுந்தொகை எனவும் அழைக்கப்படுகிறது. நெடுந்தொகை என அழைக்கப்படும் நூல் வந்துட்டு அகநானூறு. அகநாமர் காதல் ஐய நின்னொடும் எழுவர் ஆனோம் என்று ராமன் யாரை குறிப்பிடுகிறான்? ராமன் வந்துட்டு யாரோட சேர்ந்து நாங்கள் எழுவர் ஆனோம், நாங்கள் 7 பேர் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அப்படின்னா, வீடனன் இருக்காங்களே அவங்களோட சேர்த்து தான் வந்துட்டு நாங்கள் 7 பேர் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது ராமன் வந்துட்டு நாங்கள் இவங்களோட குகனோட சேர்ந்துட்டு நாங்கள் 5 பேர் ஆனோம்னு சொல்லி சொல்லுவார். சுக்ரீவனை சேர்த்து 6 பேர் ஆகிட்டோம்னு சொல்லி சொல்லுவார். வீடனனை சேர்த்து தான் வந்துட்டு 7 பேர் ஆனோம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஒருவர் சிவனடியார் பெருமை ஒவ்வொரு சிவனடியார் பெருமையையும் ஒரு அடியில் கூறும் நூலை பாடியவர் யாருன்னா சுந்தரர் தான் பாடியிருப்பார். திருத்தொண்டை தொகை நூல் இருக்கு இல்லையா? அது சுந்தரர் தான் பாடியிருப்பார். அதில் தான் ஒவ்வொரு சிவனடியாரோட பெருமையும் ஒரே அடியில் அந்த நூலில் பாடியிருப்பார். திருவிளையாடல் புராணத்தில் உள்ள திருவிளையாடல்களின் எண்ணிக்கை 64. முனைப்படையார் இயற்றிய அறநெறிச்சாரம் எத்தனை பாடல்களை கொண்டதுன்னா 225 பாடல்களை கொண்டது தான் இந்த அறநெறிச்சாரம். முனைப்பாடியார் வந்துட்டு 13 நூற்றாண்டை சார்ந்தவர். 14 நூற்றாண்டை சார்ந்தவர் தான் வந்துட்டு முனைப்பாடையார். 13. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, அகர வரிசையில் எழுதுக. மாவரிசை கொடுத்துருக்காங்க. மா மீ தானே ஸ்டார்ட் ஆகும், அதை வச்சே போடலாம். ஃபர்ஸ்ட் மண், மான், மிளகு, மீன், முன், மூடி, மெல்ல, மேடு. அப்போ ஆப்ஷன் சி தான் வந்துட்டு கரெக்டு. வேர்ச்சொல் கேட்டிருக்காங்க. ஞாலமோட வேர்ச்சொல் வந்துட்டு ஞால். ஞால்னா என்ன பொருள்னா தொங்குதல் தான் அதோட பொருள். பொருத்தமான விடையை தெரிவு செய்க. குழந்தை தனது ஒரு விரலை காட்டி இந்த விரல் சிறிய விரலா பெரிய விரலா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படின்னா அது வந்து வினா வலு. கொஷின்லேயே வந்துட்டு அது தவறு இருக்குது. வலுனா தவறு தானே? அப்போ கொஷின்லேயே தவறு இருக்குது. 2 விரலை காட்டினா தான் அது எது பெருசு எது சின்னதுன்னு சொல்ல முடியும். ஒரே விரலை காட்டி எது சின்னது எது பெருசுதுன்னு கேட்டால் அது கொஷின்லேயே தவறு இருக்குது. அப்போ வினா வலு. பொருந்தாததை கண்டறிக.
வெண்டைக்காய் தண்ணீர் தொட்டி, அத்திக்காய் ஆலங்காய். தண்ணீர் தொட்டி தான் பொருந்தாதது. ஆதிரையான் என்பது எவ்வகை பெயர்ச்சொல்? காலப்பெயர். ஓகேவா? ஆதி காலம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி காலத்தை குறிக்கிறதால அது காலப்பெயர். சொற்களை முறைப்படுத்துக. சொற்களை வந்து முறைப்படுத்த எழுத சொல்லியிருக்காங்க. அம்புவிடும் கலையை கலை என்றது தமிழ் அப்படின்றது தான் வந்துட்டு சரியான சொற்றொடர். ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் வந்துட்டு நானா என்னன்னு கேட்டால் நாக்கு. ஓகேவா? நானா என்னன்னா நாக்கு. இங்கே இருக்க கொடு இருக்கு இல்லையா, தானா தான் கொடு. நானா நாக்கு, தானா கொடு. ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்ந்தெடுக்க. தாள்னா வந்துட்டு தாலாட்டு. இந்த தாள்னா தாலாட்டு, இந்த தாள்னா பாதம். தமிழ் ஆட்சி மொழியாக திகழும் நாடுகள் வந்துட்டு இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா. கிரேக்க அறிஞர் தாலமி தமிழகத்தின் முதன்மையான உள்நாட்டு வணிக மையமாக எந்த ஊரை குறிப்பிடுகிறாருன்னா கரூரை தான் வந்துட்டு சொல்லியிருப்பாரு தாலமி. தமிழகத்தின் தலைநகராக சென்னையை இருக்க வேண்டும் என்பதற்காக தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என முழுங்கியவர் மாப்போசி. மாப்போ சிவஞானம் தான் சொல்லியிருப்பாங்க. அம்பேத்கரோட இயற்பெயர் பீமாராவ் ராம்ஜி. வாணிதாசரோட நூல்கள் கேட்டிருக்காங்க. நூல்கள்லாம் படிச்சிருந்தா மட்டும்தான் போட முடியும் இல்லையா. தமிழச்சி, கொடிமுல்லை, தொடுவானம், இதுதான் வந்துட்டு வாணிதாசனோட நூல்கள். தமிழ்நாட்டோட வேர்ட்ஸ்வர்த்னு வந்துட்டு வாணிதாசன் தான் சொல்லுவோம். ஓகேவா? தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த். ஆண்டி பண்டாரம் உன்னை வேண்டிக் கொண்டேனே எனும் நாட்டுப்பாடலை ஒட்டி தீண்டாதோர் விண்ணப்பம் பாடியவர் யாருன்னா கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை தான் தீண்டாதோர் விண்ணப்பம் பாடியிருப்பாங்க. வேங்கடத்தில் குலசேகர ஆழ்வார் என்னவா இருக்க விரும்பியிருப்பார் அப்படின்னா படியாக இருக்க தான் விரும்பியிருப்பாங்க. திருவேங்கடத்தில். ஓகேவா? வேங்கடத்தில் குலசேகர ஆழ்வார் என்னவா இருக்க விரும்பியிருப்பாங்க அப்படின்னா படியாக இருக்க விரும்பினார். 1981 முதல் உலக தமிழ் மாநாட்டில் மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் எனும் தலைப்பில் சொற்பொழிவு ஆற்றியவர் யாருன்னா தேவநேய பாவனார் தான் சொற்பொழிவு ஆற்றிருப்பாங்க. அந்த வருடமே அவங்க இறந்திருப்பாங்க. ஓகேவா? அப்பயே ஒரு 10 நாள்ல இறந்திருப்பாங்க. தமிழ் மகள் என பாரதியாரால் அழைக்கப்படும் பெண்பார் புலவர் யாருன்னா ஔவையாரை தான் வந்துட்டு தமிழ் மகள் பாரதியார் சொல்லியிருப்பாங்க. கூற்று காரணம். நெக்ஸ்ட் கொஸ்டின். கூற்று பாருங்க. காவடி ஆட்டம் மரத்தண்டின் இரு முனைகளிலும் சிற்ப வேலைப்பாடுள்ள பலகையை பொருத்தி மூங்கில் குச்சிகளால் அரைவட்டமாக இணைக்கின்றனர். அது கரெக்டு. காரணம் கா என்பதற்கு பாரம் தாங்கும் கோல் என்று பெயர். அப்போ அதுவும் கரெக்டு. கூற்று காரணம் ரெண்டுமே சரி. மரக்கால் கூத்து என அழைக்கப்படுவது பொய்க்கால் குதிரையாட்டம். உலக சரித்திரம் என்ற உலக புகழ்பெற்ற நூலின் ஆசிரியர் ஜவஹர்லால் நேரு. உவமையால் விளக்கப்பெறும் பொருள் பாருங்க. வளவன் கிணற்று தவளை போல வாழ்ந்தான். வளவன் குறுகிய அறிவுடையவனாக வாழ்ந்தான் அப்படிங்கிறத வந்துட்டு கிணற்று தவளை அறியாம வாழ்றான். அப்போ ஆப்ஷன் சி தான் வந்துட்டு கரெக்டு. உவமையால் விளக்கும் பொருள். பாரியின் பரம்பு மலையின் புகழ் குன்றின் மேலிட்ட விளக்கு போல. குன்றின் மேலிட்ட விளக்கு அப்படின்னா அதோட புகழ் ஓங்கியதுன்ற மாதிரி. பரம்பு மலையின் புகழ் ஓங்கியது தான் வந்துட்டு கரெக்டு. செய்வின வாக்கியம் கேட்டிருக்காங்க. அது 4 ஆப்ஷனுமே படித்தாவே போட்டுடலாம். ஆன்சர் மட்டும் பாருங்கள். அமைச்சர் விருது வழங்கினார் அப்படின்றத வந்துட்டு செய்வினை வாக்கியம். தன்வினை மாதிரி அவரை பற்றி அமைச்சர் விருது வழங்கினார் அப்படிங்கிறது செய்வினை. இதே விருது அமைச்சரால் வழங்கப்பட்டது அப்படின்னு மாற்றினாதான் அது செயல்பாட்டு வினையாக மாறும். நம்ம படித்து பார்த்தாவே போட்டுடலாம். ஓகேவா? பின் வருவனவற்றுள் வினா தொடர் அல்லாத ஒன்றை கண்டறிக. காணலின் நீரோ, காட்சி பிழைத்தானோ, நானும் ஒரு கனவோ அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு வினா தொடர். ஆனால் பின்னாடி வந்து வினா கிடையாது. வானகமே, இளவையிலே, மரச்சரிவே அப்படின்றது மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகே, நம்ம ஆப்ஷன் வச்சு எடுத்துடலாம். அப்போ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டு. நெக்ஸ்ட் பாருங்கள். அடிநிமர் வில்லா செய்யுட்தொகுதி அறம்பொருள் இன்பம் அடுக்கி அவ்வகை திறம்பட வருவது கீழ்கணக்கு நூல்கள். அறம், பொருள், இன்பம் அந்த மாதிரி வந்து அடுக்கி வருது எந்த நூல்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கீழ்கணக்கு நூல்கள் 14 கீழ்கணக்கு நூல்கள் இருக்கு இல்லையா, அதில் தானே அறம், பொருள், இன்பம். திருக்குறள்லையும் அப்படி தான் வரும். திரிகடுகம் இதுலேயும் வந்துட்டு நாலடியார்லேயும் வந்துட்டு பார்த்தோன்னா அது மாதிரி தான் வரும். அப்போது அறம், பொருள், இன்பம் அடுக்கி வருவது கீழ்கணக்கு நூல்கள். கனி மேதாவியார் எந்த சமயத்தை சார்ந்தவர்? கனி மேதாவியார் சமண சமயத்தை சார்ந்தவர். இவர் வந்து 5ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். வாழ்வுக்குரிய அன்பு நெறியை கூறும் உயர்ந்த நூல் வந்து திருக்குறள் அப்படின்னு யாரு சொல்லியிருப்பாருன்னா ஆல்பர்ட் ஸ்வைட்சர் தான் சொல்லியிருப்பாரு. தமிழ் 3000 என அழைக்கப்படும் நூல் திருமந்திரம். திருமந்திரம் யார் எழுதியிருப்பாங்க? திருமூலர் எழுதியிருப்பாரு. தேவநேய பாவனார் பற்றி கொடுத்துருக்காங்க. கூற்று 1. மொழி ஞாயிறு என அழைக்கப்படுபவர் யாருன்னா தேவநேய பாவனார். கரெக்டு. செகண்ட் பாருங்கள். செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்ட இயக்குநராக பணியாற்றவர் தேவநேய பாவனார். 1ம் கரெக்டு, 2ம் கரெக்டு. பள்ளி பறவைகள் என்ற நூலை எழுதியவர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் தான் தவறு. ஏன்னா பள்ளி பறவைகள் வந்து பெருஞ்சித்திரனார் எழுதியிருப்பார். அப்போ 1, 2 தான் கரெக்டு, 3 வந்து தவறு. நெக்ஸ்ட் கொஸ்டின். தம்மீது எச்சமிட்ட
கொக்கை விழித்து பார்த்து எரித்தவர் யாருன்னா கொங்கணர். சித்தர்கள் இருக்காங்க நிறைய பேர், அதில் வந்து யார் வந்து தம் மீது எச்சமிட்ட கொக்கை விழித்து பார்த்து எரித்தவர் வந்துட்டு கொங்கணர். அட்டமா சித்திகள், இதில் அட்டம் அப்படின்னா என்னென்னா 8, அட்டம் அப்படின்னா 8 அப்படின்றத வந்து குறிக்கும். இப்போ நவ அப்படின்னா 9 குறிக்குது, அந்த மாதிரி அட்டம்னா 8 குறிக்கும். வல்லை பாட்டு என்பது என்னென்னா உலக்கை பாட்டு, நெல் குத்தும் போது பாடப்படும் பாட்டு தான் இந்த உலக்கை பாட்டு தான் வந்து வல்லை பாட்டுன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பாருங்க, தப்பேது நான் செய்யினும் நீ பொறுத்தல் வேண்டும், எந்தை நினதர் புகழை இயம்பிடலும் வேண்டும் என்று இதில் வந்துட்டு பார்த்தோன்னா இயல்பு சொற்கள் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இயல்பு சொற்கள்னா கடைசி எழுத்து வந்து ஒன்றி வரதான் வந்துட்டு இயல்பு சொற்கள். அப்போ வேண்டும் வேண்டும் வந்துட்டு லாஸ்ட்டாக அப்படின்னு சொல்லிட்டு முடியறது ஆப்ஷன் டி தான். அப்போது ஆப்ஷன் டி தான் வந்துட்டு கரெக்டு. நெக்ஸ்ட்டு சந்திப்பிலை அற்ற வாக்கியத்தை கண்டறிக. இதில் பார்த்தோன்னா இப்போ அந்த இந்த அதுக்கு பக்கத்தில் வந்து கண்டிப்பாக வல்லினம் மிகணும். அப்போது 2 இடத்துல மட்டும்தான் வருது, ஒன்று பியாக இருக்கணும் இல்லைனா ஆப்ஷன் டியாக இருக்கணும். இந்த பூமியின் ஒவ்வொரு துகளும் எம் மக்களுக்கு புனிதமானது. எம் மக்களுக்கு கூ வந்து என்னது 4ஆம் வேற்றுமை உருபில்லையா, அது வெளிப்படையாக வர இடத்தையும் வல்லினம் மிகும். அப்போ ஆப்ஷன் டி தான் வந்துட்டு கரெக்டு. பிள்ளை தமிழுக்குரிய பருவங்கள் வந்துட்டு 10. ஆண்பால் பெண்பால் குறிக்க பிள்ளை தமிழ் வந்து அந்த பருவம் இருக்கு இல்லையா, பொதுவான பருவம் வந்து 7. ஓகேவா, மொத்தமான பருவம் வந்து 10. பாரதி தன் குயில் பாட்டில் பாடும் பாடல் வரியை கண்டறிக்க. பாட்டினை போல் ஆச்சரியம் பாரின் மிசை இல்லையடா அப்படின்றத வந்துட்டு அவரோட பாடல் வரி. நீராறும் கடலொடுத்த என தொடங்கும் தமிழ்தாய் வாழ்த்து இடம்பெற்ற நூல் வந்துட்டு மனோன்மணியம். மனோன்மணியம் யார் எழுதியிருப்பாரு? பே. சுந்தரனார் எழுதியிருப்பாரு. இந்த மனோன்மணியம் வந்து எந்த நூலை தழுவி எழுதியிருப்பாங்க அப்படின்னா லார்ட் லிட்டன் எழுதிய ரகசிய வழி அப்படின்ற நூலை தழுவி தான் வந்துட்டு மனோன்மணியம் எழுதியிருப்பாங்க. ஊரோட தோற்றமும் உரிதன மொழிப என்ற தொல்காப்பிய நூற்பாவிற்கு ஏற்ப இலக்கிய வடிவம் வந்துட்டு உலா. உலா வந்துட்டு 7 வகை மகளிர் இருக்காங்க இல்லையா, அவங்களோட பருவத்தை வந்துட்டு விவரித்து சொல்லியிருப்பாங்க இந்த உலாவில். குரம் என கூறப்பெறும் சிற்றிலக்கிய வகை வந்துட்டு குறவஞ்சி. ஒளி வேறுபாடு இது சரியான பொருள். புலினா என்ன? ஃபர்ஸ்ட் இருக்க புலி வந்துட்டு விலங்கு குறிக்கும், செகண்டாக இருக்க புலி வந்துட்டு புளியம் பழம் இருக்குல்லையும் அதை குறிக்கும். அப்போ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டு. சரியான தமிழ்ச்சொல் கேட்டுக்கோங்க. ஃபோக் ஆர்ட்ஸ் அப்படின்னா நாட்டுப்புற கலைகள் தான் வந்துட்டு ஃபோக் ஆர்ட்ஸ். ரேவதி என புனைப்பெயரில் படைப்புகளை எழுதியவர் யார்? பிக்ஷு ரேவதி அப்படின்ற புனைப்பெயரில் வந்துட்டு யார் வந்து எழுதியிருப்பாங்கன்னா நான் பிக்ஷமூர்த்தி தான் வந்துட்டு எழுதியிருப்பார். புதுக்கவிதையின் தந்தை என அழைக்கப்படுபவரும் நான் பிச்சமூர்த்தி தான். அணிகளின் இலக்கணத்தை கூறும் நூல்கள் முதன்மையானது எதுன்னு பார்த்தோன்னா தண்டி அலங்காரம் தான் அணி இலக்கணத்தை முதன்மையாக கூறும் இலக்கண நூல். அணி இலக்கணத்தை பற்றி கூறும் நூல் வந்து தண்டி அலங்காரம், மாறன் அலங்காரம், குவளை ஆனந்தம் எல்லாமே வந்து அணி இலக்கணத்தை பற்றி கூறுற நூல் தான். ஆனால் முதன்மையானது எதுன்னு கேட்டால் அது தண்டி அலங்காரம். பழமொழிகள் பாருங்க. நெக்ஸ்ட் ஆர்ட் இஸ் லாங் பட் லைஃப் இஸ் ஷார்ட் அப்படின்றது அதோட தமிழ் பொருள் என்னன்னு பார்த்தோன்னா கல்வி கரையில் கற்பவர் நாள் சில. கன்னியாகுமரியில் உள்ள திருவள்ளுவர் சிலை அமைப்பதற்கு 3 டன் முதல் 8 டன் வரை எடையுள்ள எத்தனை கற்கள் வந்து பயன்படுத்தப்பட்டன அப்படின்னா 3681 கற்கள். இங்கே பாருங்கள், அப்படி ஞாபகம் இல்லைன்னா 36, 6 ஸ்கொயரு 9 ஸ்கொயர் 81, அப்போ 36 81 அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெஞ்சை எழும் சிலப்பதிகாரம் என பாடியவர் பாரதியார். திங்கள் ஞாயிறு மலை என இயற்கையை வாழ்த்துவதாக தொடங்கும் காப்பியம் வந்துட்டு சிலப்பதிகாரம். யார் எழுதியிருப்பாங்க? இளங்கோவடிகள் எழுதியிருப்பாரு. முதிரையும் சாமையும் வரகும் மொய்மணி குதிரை வாளியும் களம் குவித்து குன்று என இவ்வரிகள் குறிக்கும் நிலம் வந்துட்டு முல்லை நிலத்தை தான் வந்துட்டு குறிக்கும். முதிரையும் சாமை இதெல்லாம் வந்துச்சுன்னா. நெக்ஸ்ட் பாருங்க, திரிகடிகம் என்னும் நூலின் வெண்பாக்கள் வந்துட்டு 100 வெண்பாக்கள் உடையதான் இந்த திரிகடிகம். யார் எழுதியிருப்பாங்க? நல்லாதனார் எழுதியிருப்பாரு. கலிங்கத்து பரணியின் பாட்டோட தலைவன் முதற் குலோத்துங்க சோழன் தான் வந்துட்டு கலிங்கத்து பரணியின் பாட்டோட தலைவன். யார் எழுதியிருப்பாங்க? ஜெயங்கொண்டார் எழுதியிருப்பாரு. தமிழ் முதல் அகராதியான சதுரகராதியை யார் எழுதியிருப்பாங்கன்னா வீரமாமுனிவர் தான் வந்துட்டு எழுதியிருப்பாரு. சரியான அகரவரிசை மாவரிசை கேட்டிருக்காங்க. 3 வார்த்தையுமே மாலை இருக்கிறதால செகண்ட் எழுத்து தான் பார்க்கணும். அப்போ இன்னுதான் ஃபர்ஸ்ட் வரும்னா, ஆனால் அடுத்தது தான் வந்துட்டு லை. அது வந்து காணாச்சா தெரிஞ்சாவே ஈஸியாக பண்ணிடலாம் இல்லையா. அப்போ மண்டூகம் மழையில் மாய்ந்தது தான் வந்துட்டு கரெக்ட். ஆப்ஷன் பி தான் கரெக்டு. படி எனும் வேர் சொல்லின் வினையாளனையும் பெயர் கேட்டிருக்காங்க. படியோட வினையாளனையும் பெயர் வந்துட்டு படித்தவர். வா எனும் வேர் சொல்லின் வினை எச்சம் அது வந்து வந்து. வாவோட வினையச்சம் வந்து வந்து. அமர்ந்தான் எனும் வேர் சொல்லின் அமர்ந்தான் அப்படின்ற சொல்லோட வேர் சொல் வந்துட்டு அமர். பொறுத்துக செய்யுளிசை அளபடை வந்துட்டு வந்ததான் செய்யுளிசை அளபடை இல்லையா. ஓகே, அப்போ செய்யுளிசை அளபடைங்கிறது நல்ல படாப்பறை. இன்னிசை அளபடை அப்படின்றது கெடுப்பதும். சொல்லிசை அளபடைனா வரன் அசையி. ஒற்றளபடைங்கிறது எங்கிறைவன். ஓகேவா, அப்போ 4 3 2 1 ஆன்சர்.
மூடுபனி என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு வினைத்தொகை. 3 காலங்களில் வர்றது தான் வந்துட்டு அந்த வினைத்தொகை. மூடுபனி அப்படிங்கிறது மூடிய பனி, மூடுகின்ற பனி, மூடும் பனி, அந்த மாதிரி 3 காலங்கள்லேயே வரும். அதனால் வந்துட்டு இது வினைத்தொகை. அதே மாதிரி வினைத்தொகையில் வந்துட்டு வல்லினம் மிகாது. முகத்தை குறிப்பது எதுன்னு பார்த்தோன்னா சினைப்பெயர். உறுப்புகளை குறிக்கிறது வந்து சினை தானே, அப்போது சினைப்பெயர். தமிழ் மாணவன் என்று தம்மை அறிவித்து கொண்டவர் யாருன்னா ஜியு போப் தான் வந்துட்டு தமிழ் மாணவன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார். சேர நாட்டிலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருள்கள் ஒன்று தந்தம். அடையாற்றில் அவ்வை இல்லம் நிறுவப்பட்ட ஆண்டு 1930 தான் அவ்வை இல்லம் நிறுவியிருப்பாங்க. யார் நிறுவியிருப்பாங்க? முத்துலட்சுமி அம்மையார் இருக்காங்களே, அவங்க தான் வந்துட்டு நிறுவியிருப்பாங்க. தீம்படி எந்திரம், பந்தல், வருந்த என கரும்பை பிழியும் எந்திரம் பற்றி கூறும் நூல் வந்துட்டு 10. திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியு போப். எந்த வருஷம் மொழிபெயர்த்திருப்பாரு? 1900 தான் வந்து மொழிபெயர்த்திருப்பாரு. திருக்குறளையும் வந்துட்டு ஜியு போப் மொழிபெயர்த்திருப்பாரு. அது 1886 மொழிபெயர்த்திருப்பாரு. நெக்ஸ்ட் கொஸ்டின். தத்துவ சரடு, இருண்மை, அறிவியல் நுட்பம், படிமம், அங்கதம் ஆகியவற்றை உத்திகளாக கொண்டு கவிதை படைத்தவர் யாருன்னா தருமு சிவராமு தான் வந்துட்டு படிச்சிருப்பாரு. இவர் வந்து பிரமிழ் எனவும் அழைக்கப்படுவாங்க. ஓகேவா? தருமு சிவராமு தான் வந்துட்டு பிரமிழ் என அழைக்கப்படுவரும். இவரோட இயற்பெயர் பார்த்தீங்கன்னா சிவராம லிங்கம். நெக்ஸ்ட் பாருங்க. பிக்ஷு, ரேவதி ஆகிய புனைப்பெயர்களில் படைப்புகளை எழுதியவர் நா. பிச்சமூர்த்தி. ஆல்ரெடி ஒரு கொஸ்டின்ல ரேவதி என புனைப்பெயர் கொண்டவர் யாருன்னு கேட்டிருந்தாங்க, பிக்ஷமூர்த்தி தான். அதே கொஸ்டின்லேயே பாருங்க பிக்ஷு, ரேவதி 2 நேமே வந்து அவரோட தான். அடுத்த கொஸ்டினும் அவரை பற்றியே, அதுவும் சேம் கொஸ்டினே. காட்சிக்கு புலியாகி கொடுமை மால கவிதைகளை பாய்ச்சுபவன் கவிஞன் ஆவான் என்று கூறியவர் யாருன்னா முடியரசன். யார் கவிஞன் அப்படின்ற தலைப்பில் வந்து பாடிட்டுப்பாரு இல்லையா, முடியரசன் தான் பாடியிருப்பாரு. கொடுக்கப்பட்டுள்ள பெயர்களில் கரிசலாங்கனியின் பெயர் அல்லாத ஒன்றினை கண்டறிக. கையாந்தகரை, பிருங்கரசம், தேகரசம் இது எல்லாமே வந்து கரிசலாங்கண்ணியை குறிக்கும். ஞானப்பச்சிலை மட்டும்தான் என்ன, அது கரிசலாங்கண்ணியை குறிக்காது. ஏன்னா ஞானப்பச்சிலை வந்துட்டு தூதுவளையை குறிக்கும். அந்த தூதுவளையை ஞானப்பச்சிலை அப்படின்னு சொன்னவர் யாருன்னா வள்ளலார் சொல்லியிருப்பாரு. நெக்ஸ்ட் கொஸ்டின். தமிழ்மொழி தோற்றமும் வளர்ச்சியும் என ஆங்கில கட்டுரை எழுதியவர் சி. லக்குவனார். தான் வந்துட்டு தமிழ்மொழி தோற்றமும் வளர்ச்சியும் அப்படின்ற ஆங்கில கட்டுரையை எழுதியிருப்பாரு. வசன நடை கைவந்த வள்ளலார் என ஆறுமுக நாவலரை யார் பாராட்டிருப்பாங்க அப்படின்னா பரிதிமார் கலைஞர் தான் வந்துட்டு ஆறுமுக நாவலரை வசன நடை கைவந்த வள்ளலார் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. எந்த பண்பின் அடிப்படையில் நாடகக்கலை அமைந்துள்ளதுன்னா போல செய்தல் அடிப்படையில் அமைந்தது தான் வந்து இந்த நாடக கலை. நெக்ஸ்ட் 2 வாக்கியங்களுக்கு இடையே வரும் சரியான இணைப்பு சொல் கேட்டிருக்காங்க. அறிவை விட மிகவும் முக்கியமானது கற்பனை திறன். ஏனெனில் அறிவு என்பது நாம் தற்போது அறிந்தும் புரிந்தும் வைத்திருப்பவற்றையோடு முடிந்து விடுகிறது. அப்போ ஏனெனில் அப்படின்றத வந்துட்டு சரியான இணைப்பு சொல். அடுத்த கொஸ்டின். விடைக்கேற்ற பொருத்தமான வினா. அன்னம் கூடம் முடைந்தால் அதற்கான வினா வந்துட்டு அன்னம் என்ன செய்தால் அப்படின்னா தான் அன்னம் கூடை முடைந்தால் அப்படின்னு பதில் சொல்வோம். துவா என்பதன் எதிர்ச்சொல் பறித்தல். துவா என்பதன் எதிர்ச்சொல் பறித்தல். பொருத்தமான இணை கேட்டிருக்காங்க. இங்கே இருப்பது சில காலம், இதற்குள் ஏனோ அகம்பாவும், இதனால் உண்டோ ஒரு லாபம், எண்ணிப்பாறு தெளிவாகும். இந்த பாடலை வந்து யார் பாடியிருப்பாங்க? ஆலங்குடி சோமு பாடியிருப்பாங்க. இந்த பாடலில் இடம்பெற்றுள்ள நயங்களின்படி பொருந்தாத எதுகை மோனை இயல்பு என கருத்து கண்டறிந்து எழுதுக. இதில் வந்துட்டு எது பொருந்தாதது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதில் பொருந்தாதது எதுன்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் டி தான் வந்துட்டு பொருந்தாதது. ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாருங்க, இங்கே இருப்பது, இங்கே கொடுத்துருக்காங்க, இருப்பது கொடுத்துருக்காங்களே, இது வந்துட்டு சீர்மோனை. ஓகே, இங்கே அது ஆக்சுவலாக வந்து பார்த்தோன்னா மோனை அப்படின்னா என்னது? முதல் எழுத்து ஒன்றி வருவது. எதுகை அப்படின்னா என்னது? இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது. இங்கே வந்து சீர்மோனைன்னு கொடுத்துருக்காங்க. இங்கேயும் இருப்பதும். சீர்மோனைனா ஒரே வரியில் இங்கே இங்கே இருப்பதுன்னு இருக்கு. அப்போ அது சீர்மோனை. அப்போ இது கரெக்டு. அடுத்தது அடி எதுகை. அடி எதுகை. எதுகைனா என்னது? இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது தான் எதுகை. அடி எதுகை அப்படின்னா வேறு வேறு அடியில் இருக்கணும். அப்போ இதற்குள் இதனால், இங்கே இதற்குள் ஒரு அடியில் இருக்குது, இங்கே இதனால் ஒரு அடி இருக்குது. அப்போ வேறு வேறு அடியில் தான் இருக்குது. அதே மாதிரி இரண்டாம் எழுத்தும் ஒன்றி வந்திருக்கு. அப்போ இது இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்திருக்கு. அப்போ அதுவும் கரெக்டு. நெக்ஸ்ட் வந்து இயல்பு கொடுத்துருக்காங்க. இயல்பு அப்படின்னா என்னது? கடைசி எழுத்து ஒன்றி வரணும். பாவம், லாபம் கடைசி எழுத்து ஒன்றி வந்திருக்கு. அப்போ அதுவும் கரெக்டு தான். அப்போ 3மே கரெக்டு. இவங்க கேட்டிருக்கிறது பொருந்தாதது தானே கேட்டிருக்காங்க. அப்போ 4வது ஆப்ஷன் பாருங்கள். இணை மோனைன்னு கொடுத்துருக்காங்க. மோனைனா என்னது? முதல் எழுத்து ஒன்றி வரணும். கரெக்டு. ஈ வந்திருக்கு. அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இணை மோனை அப்படின்னா 1, 2 வந்துட்டு அதாவது 1வது சேர்லையும் 2வது சேர்லையும் என்ன பண்ணணும்? ஒத்து வரணும் இல்லையா? அப்போ இங்கே பார்த்தோன்னா இங்கே ரூ வந்திருக்கு. சாரி, இங்கே இதனால் இருப்பதனால். ஓகே, இதனால் இருப்பதால் இதனால் இருந்தாலும் இது வந்து பார்த்தோன்னா ஒரே லைனில் வராமல் இங்கே இருப்பது வேறு இடத்துல இருக்கும். இதனால் அப்படின்றது வேறு இடத்துல. இங்கே பாருங்கள், இருப்பதுன்றது இங்கே இருக்குது, இதனாலுங்கிறது வேறு இடத்துல இருக்குது இல்லையா? இது வந்து அப்போ அடிமோனையில் தான் வரலாம். ஓகேவா? ஆனால் வந்துட்டு இது இணை மோனையில் வராது. அப்போ அது மட்டும்தான் பொருந்தாதது. நெக்ஸ்ட் பாருங்கள். கீழ்கண்டவற்றுள் செயபாட்டு வினை வாக்கியம்
எது? செயல்பாட்டு வினை வாக்கியம்னா பட்டது பெற்றது வந்தாவே செயல்பாட்டு வினை வாக்கியம். இங்கே இருக்கு பாருங்க. பாண்டியன் பரிசு பாரதிதாசனால் பாடப்பட்டது அப்படின்றத வந்துட்டு கரெக்டு. கீழ்கண்டவற்றுள் கட்டளை தொடர்கள் எவை? எது எது கட்டளை தொடர்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்கள், கட்டளை இருந்தால் நம்ம சொல்கிறத அவங்க செய்யணும். அந்த மாதிரி அகராதியியல் காண்க அப்படின்றது கட்டளை தொடர் தான். படம் தரும் செய்தியை பத்தியாக தருக அப்படின்றதும் கட்டளை தொடர் தான். காட்சியை கண்டு கவினுரை எழுதுக அப்படின்றதும் கட்டளை தொடர். 1, 2, 3 மூணுமே வந்து கரெக்டு. புயலின் போது வெளியே செல்ல வேண்டாம் அப்படிங்கிறது அது வந்து ஒரு செய்தி தொடர். அப்போ அது வந்து அதுக்குள்ளே கட்டளைக்குள்ளே வராது. அப்போ 4 மட்டும்தான் தவறு. 1, 2, 3 கரெக்டு. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குக. இதில் மருதன் இளநாகனார் சங்ககால புலவர்களுள் ஒருவர் அப்படின்றத வந்துட்டு சரியான சொற்றொடர். ஒன்றுமே கிடையாது, அப்படியே மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க. அந்த வேர்ட்ஸை நம்ம படித்து பார்த்தாவே போட்டுடலாம். ஓகேவா? இதெல்லாம் ஈஸியாக போட்டுடலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், தாலாற்றி தந்த பொருள் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் எதனை கூறுறாரு அப்படின்னா தன்னோட முயற்சியால் ஈட்டிய பொருளை தான் வந்துட்டு தாலாற்றி தந்த பொருள் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் சொல்கிறாங்க. குடும்பம் எனும் சொல் முதலில் இடம்பெற்ற நூல் வந்துட்டு திருக்குறள். பிரான்ஸ் தேசிய நூற்கூடத்தில் மாணிக்கவாசகர் பிள்ளை தமிழ், சரளி புத்தகம், புதுச்சேரி அம்மன் பிள்ளை தமிழ் முதலிய நூல்கள் உள்ளன அப்படின்னு வந்து யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா தனிநாயகம் அடிகள் தான் வந்துட்டு சொல்லியிருப்பாரு. கன்னிமர நூலகம் அமைந்துள்ள இடம் வந்து சென்னை எழும்பூரில் தான் கன்னிமர நூலகம் அமைஞ்சிருக்கும். எந்த வருஷம் அப்படின்னா 1896. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 100 கொஷின்ஸ் பார்த்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.